ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 ரிசல்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வேற யாரும் இல்ல. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா பிரஸ் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பிரஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16/12/2023 இன்னைக்கு இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிக்கை குரூப் 2 தேர்வு முடிவுகள் 2024 ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும். விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலா டேட் சொல்லிட்டாங்க. இது நியூஸ்ல சொன்னதோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ரூமரோ கிடையவே கிடையாது. டிஎன்பிஎஸ்சியே பிரஸ் ரிலீஸ் மூலியமா அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. குரூப் 2 தேர்வு முடிவுகள் 2024 ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் இந்த பிரஸ் ரிலீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு எக்ஸ்எல்எம் அதாவது ட்விட்டர்ல டிஎன்பிசிக்கு படிக்கும் தேர்வாளர்கள் வி வான் குரூப் 2 ரிசல்ட் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேச வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. அதுதான் மெயின் காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு சோசியல் மீடியா பவர் இருக்கு. சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனதுனால டிஎன்பிஎஸ்சியை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும். அவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து ஒரு கிளாரிஃபை கொடுத்தாங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த ரிசல்ட் டேட்டில். ஏன்னா எல்லாமே ரூமர் தான். டிசம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும் சொன்னாங்க. எல்லாமே ஒரு அன்அஃபீஷியல் நியூஸாகவே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே யார் யார் தேர்வாளர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியே இப்போ அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. 2024 ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னா இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஸ்பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ப்ரெஸ் ரிலீஸை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றன. அந்த நியூஸ் நிறைய வருதுல்ல, நிறைய டிலே ஆகுது குரூப் ரிசல்ட். அதை நாங்கள் ஒரு விவரம் கொடுக்குறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. 15/12/2022 அன்று தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணை ஆண்டு திட்டம், அதாவது ஆனுவல் பிளான சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டில் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா 2022 15ஆம் தேதி டிசம்பர் 15ல ஒரு ஆனுவல் பிளான் விட்டாங்கல்ல, அதை அப்டேட் பண்ணி 15/3/2023 அன்னைக்கு ஒரு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேர்வாணை ஆண்டு திட்டத்தின்படி 2023ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும், அதாவது அனைத்து தேர்வுகளும் நடத்தப்பட்டுள்ளன அப்படி சொல்றாங்க. ஆனா அவங்க குரூப் 4 நோட்டிபிகேஷன் விடல. ஆனா அவங்க எக்ஸாக்டா சொல்றாங்க 14 தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுகளில் 20 லட்சம் தேர்வர்கள் கலந்து கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அந்த 14 எக்ஸாம் வச்சாங்கல்ல, அதுல 20 லட்சம் தேர்வர்கள் கலந்து கொண்டுள்ளன சொல்றாங்க. தேர்வாணை ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வுகளுக்கான நடப்பாண்டு அறிவிக்கப்பட்டு 9 தேர்வு உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 32 தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த வருஷம் நடத்தப்பட்ட 9 தேர்வுகள், இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸாம்ல 9 தேர்வுகள் உட்பட மொத்தம் 32 எக்ஸாமுக்கு அவங்க ரிசல்ட் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளின்படி தோராயமாக 12,500 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர். இந்த வருஷம் மட்டும் 12,500 தேர்வர்கள் அரசு பதவிக்கு வழங்கியிருக்காங்க. அந்த அரசு பதவியில ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தோராயமா, எக்ஸாக்டா சொல்ல அவங்க தோராயமா சொல்றாங்க. தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணை அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தெரிவு முடிவு அட்டவணை குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு ஏன் டிலேன்னு சொல்றாங்கன்னா, நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதே சமயம் போன வருஷம் வச்சிருப்பாங்கல்ல மற்ற எக்ஸாம்கள், அதோட விடைத்தாள்கள் திருத்தும் பணி இருந்துச்சு. அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்து விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதாவது வேகமா செஞ்சுட்டு வரோம். விடுமுறை நாட்கள் உட்பட லீவ் நாளுமே நாங்க அந்த எக்ஸாம் பேப்பரை
வேல்யூவேஷன் பண்ணிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள் திருத்தும் பணி தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது நிறைய எக்ஸாம் நடத்த வேண்டி இருந்துச்சு, நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். அதே சமயம் இப்போ புயல் வெள்ளம் காரணமாகவும் கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி தெரியும், இந்த புயல் வரும்போது தெரியும் அவங்க டிலேக்கு இந்த ஒரு ரீசன் சொல்ல போறாங்கன்ட்டு. ஸோ ஆமா, சேம் ரீசன் சொல்லியிருக்காங்க. இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி 2 தேர்வின் முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் சொல்லியிருக்காங்க. அஜய் யாதவ், இந்திய ஆட்சிப்பணி அஜய் யாதவ் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் கேட்டது இதுதான், குரூப் 2 ரிசல்ட் வெளியிடுங்க, அட்லீஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாச்சு அதை எக்ஸாக்ட் டேட் சொல்லுங்கன்னு அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிசி ரீசன் சொல்றாங்க. நிறைய எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதே சமயம் நிறைய எக்ஸாமோட பேப்பரையும் வேல்யூவேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த டிலே. ரீசனாக அந்த எக்ஸாம் புயல் காரணமாகவும் டிலே ஆகிருக்குது. ஆனால் ஜனவரி 12ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம். அதாவது அடுத்த வருஷம் 2024 ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் இதுதான். கரெக்டாக 12ஆம் தேதி வந்துடும். இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு மாதம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு டேட் 16, மினிமம் போனால் ஒரு 24 26 நாள் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு மேலே அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அந்த டிஎன்பிசி அந்த குரூப் 2 ரிசல்ட்டை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் கண்டிப்பாக டிலே பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக இதுதான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்காக தான் 2 வருஷமாக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் ரிசல்ட்டாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 2 எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாலும் அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை ஆல் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் வேறு வீடியோ செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.